என்னை போன்றோர் கனவு நனவானது. வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு. நான் கேட்டிருந்தா இப்போ தங்கச்சி நிற்கிறாங்க இல்லையா, இந்த சீட்டை எனக்கு கொடுக்குன்னு கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்க. இவங்க கொஞ்சம் ஏமாற்றம் அடைஞ்சிருப்பாங்க. அதுக்காக வரல. நான் இங்கே எந்த சீட்டில் நான் நிற்பேன்னு எதிர்பார்த்தாங்களோ அந்த சீட்டுக்காக நான் உங்களிடம் ஓட்டு கேட்டு வந்திருக்கேன். இவங்களுக்காக என் நாயகன் படத்தில் ஒரு டைலாக் வரும், அடித்தா தான் அடியிலிருந்து தப்ப முடியும்னு. ஆனால் ஜனநாயக நாட்டில் ஆளை அடிக்க முடியாது, ஆனால் ஒரு சித்தாந்தத்தை அடிக்கலாம். குறிப்பாக பாரத பிரதமர் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த 10 ஆண்டு காலம் வெறும் டெய்லர் தான் என்கிறார். எங்களுக்கெல்லாம் ஒரே கேள்விதான், 440 ரூபாய் இருந்த கேஸ் 1200 ரூபாய் வர்றதுதான் டெய்லர்னா மெயின் பிக்சர் எப்படி இருக்கும்? நீங்க அவரை விமர்சனம் பண்ணீங்களே, என்ன விமர்சனம் பண்றது எங்க கடமை, உங்க கடமையும் கூட. ஆனால் லாபத்துன்னு வரும்போது என் கையில பிஸ்லரி பாட்டில் இருக்கு, வீடு பத்தி இருந்தாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றவன் நல்லவன் கிடையாது. நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. எனக்கு முதல்ல பரிவட்டம் கட்டு, அப்பதான் நான் தேர இழுப்பேன்னு சொல்ற ஆள் நான் இல்லை. ஜாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் இனத்தின் பெயராலும் மொழியின் பெயராலும் இங்கே வர்ணாபேதத்தை உள்ளே புகுத்தி எவன் எங்களை பிரித்தார நினைக்கிறானோ அவனுக்கு எதிரி என்கின்ற ஒற்றை சிந்தனையில் தான் 1000 விமர்சனங்களை கடந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இந்த மண்ணின் உரிமையை காப்பதற்கும் மக்களின் எதிர்காலத்தை காப்பதற்கும் இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இங்க கோடி பேருக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க, அங்க ஒரே ஆளுக்கு 1000 கோடி கொடுத்துட்டு இருக்காங்க. அற்புதமான மேஜிக்கா இருக்கு. அந்த மேஜிக்கை கொஞ்சம் இந்த தெருவில் காட்டுங்களேன். என்ன பணக்காரனாங்கன்னு சொல்றதுக்காக நான் வரல. ஏன் இவங்களை இந்த ஏழ்மையிலிருந்து ஏன் விடுவிக்க முடியாது? ஏழ்மை நிரந்தரமானது அல்லங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பணக்காரனும் அப்படிதான். சரியா வாழ்க்கையை நடத்தலைன்னா தெருவுக்கு வந்துடும். இதுல இதெல்லாம் நல்லதா நடந்துகிட்டு இருக்கும் போது அண்ணன் தம்பிக்கு உள்ள சண்டையை மூட்டுறது, இல்ல ஜாதியை சொல்றது, மதத்தை சொல்றது, இதெல்லாம் தொடர்ந்து இவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க என்ன யாருன்னு கேட்குறீங்களா? நான் சொல்லணுமா? உங்களுக்கே தெரியும். பேர் சொல்ல பயம்லாம் இல்லை, அது உங்க வாயால சொல்ல வைக்கணும்னு. இங்கே பறக்கும் அத்தனை கொடிகளும் ஒரு முக்கியமான கொடி பறந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக பறக்கின்றன. அது நம் தேசிய கொடி. ஜனநாயகத்தின் அடையாளமாக ஒரு கொடி பறந்தே ஆக வேண்டும் என்பதற்காக இத்தனை கொடிகளும் பறந்து கொண்டிருக்கின்றன. இங்கே சகோதரி திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களின் குரல் பார்லிமெண்டில் ஒலித்தே ஆக வேண்டும் என்ற நிலைக்கு இன்று நாடு வந்திருக்கிறது. இது போன்ற குரல்கள் ஒலிக்க வேண்டும். படித்தவர், படித்தது மட்டுமில்லாமல் இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு காலேஜில் அங்கே மற்றவங்களுக்கு பாடம் எடுத்தவர். எனக்கு பல நாளா இவங்களை தெரியும். அதாவது நான் இவங்களை சந்திக்கிறதுக்கு டைம் கேட்டு ஒரு டைம் கொடுத்துருந்தோன்னா நான் சொன்ன டயத்துக்கு வந்து சேர முடியாது. அங்கே ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் தாமதமானா அங்கே எங்கள் வரவேற்பறையில் ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டு ஒரு வாத்தியாரம்மா உட்காந்துருப்பாங்க. சாரி ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் பரவாயில்லைங்க, நல்ல புத்தகம் படிக்க வாய்ப்பு கிடைச்சதுன்னு அவ்வளோதான் சொல்லுவாங்க. இவர்களுடைய கொரோனா காலத்து செயல்பாடுகள் பலராலும் பாராட்டப்பட்டது. வலிமை தமிழச்சி முகாம் ஒன்றை நடத்தி பெண்களுக்கான மேம்பாட்டிற்கான எல்லா விஷயங்களையும் செய்தார் வலிமை தமிழச்சி. இதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் செஞ்சிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது தப்பு இல்லை, மக்கள் எதிர்பார்க்கிறது. ஆனா இதுல எங்க மாடல் தான் சிறப்பு, குஜராத் மாடல் தான் சிறப்பு
திராவிட மாடல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இனிமேல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதற்கு அற்புதமாக அந்த பொய்க்கு அற்புதமான ஒரு மலர் வளையம் வைத்துட்டாரு நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள். பொய்க்கான மலர் வளையம் அது தாமரை பூக்களால் ஆன மலர் வளையம். அதாவது என் நாயகன் படத்தில் ஒரு டைலாக் வரும், அடிச்சா தான் அடியிலிருந்து தப்ப முடியும்னு. ஆனா ஜனநாயக நாட்டில் ஆளை அடிக்க முடியாது, ஆனா ஒரு சித்தாந்தத்தை அடிக்கலாம். அப்படி திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்காரு மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். வறுமைக்கு திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்காரு, கல்வியின்மை, வேலை வாய்ப்பின்மை, என்ன எப்படியெல்லாம் அடிக்க முடியுமோ திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. முக்கியமா சர்வாதிகாரத்தை திருப்பி அடிக்க துணிந்திருக்கிறார். அதனாலதான் என்ன மாதிரி ஆட்கள்லாம் இங்க வந்து நிக்கிறோம். நீங்க அவரை விமர்சனம் பண்ணீங்களே, என்ன விமர்சனம் பண்றது எங்க கடமை, உங்க கடமையும் கூட. ஆனால் லாபத்துன்னு வரும்போது என் கையில பிஸ்லரி பாட்டில் இருக்கு, வீடு பத்தி இருந்தாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றவன் நல்லவன் கிடையாது. நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. எனக்கு முதல்ல பரிவட்டம் கட்டு, அப்பதான் நான் தேரை இழுப்பேன்னு சொல்ற ஆள் நான் இல்லை. இந்த தேரை, இந்த ஜனநாயக தேரை இழுக்க வேண்டியது என்னுடைய கடமை, நம்முடைய கடமை. அதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். ஐயா நீங்க சொல்லுங்க, இங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, உங்க வருமானம் உங்களுக்கு போதுமா? இது உங்களுக்கு பிள்ளை குட்டியில படிக்க வைக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா? ஆனா கவர்மெண்ட்ல ஏதோ 1000 ரூபா கொடுக்குறாங்க, நன்றி, அது பத்தாதுதான் எங்களுக்கு தெரியும். ஆனா அங்க ஒருத்தர் 1000 கோடி கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஒரே ஆளுக்கு. அதாவது இங்க கோடி பேருக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க, அங்க ஒரே ஆளுக்கு 1000 கோடி கொடுத்துட்டு இருக்காங்க. அற்புதமான மேஜிக்கா இருக்கு. அந்த மேஜிக்கை கொஞ்சம் இந்த தெருவில் காட்டுங்களேன். ஒரு 1,00,000 பேர் கோடீஸ்வரன் ஆகட்டும், பண்ணி காட்ட முடியுமா அந்த மேஜிக்கை? எங்களால இவ்வளவுதான் முடியும்னு எதுவும் எப்படி எதுல வச்சு பண்ணிட்டு இருக்கோம்? அது நாங்க 1 ரூபா கொடுத்தா நீங்க 29 பைசா கொடுக்குறீங்க. அந்த 29 பைசால உங்களுக்கு 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வேற எங்கேயும் செய்யல. செஞ்சா இந்தியாவே மேம்படும். பெண்களுக்கு பஸ்ல ஃப்ரீ பாஸ் சொன்னாங்கல்ல, அது இந்தியா பூரா கொடுத்தா எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும். இந்த பஸ் பாஸை வச்சுக்கிட்டு ஜிஎஸ்டி போட்டு சிறு குறு தொழில்கள் எல்லாம் அடிபட்டு இருந்த நேரத்தில் பெண்கள்லாம் போய் வியாபாரத்திற்கோ சிறு வியாபாரங்கள் செய்வதற்கு பஸ்ல போவதற்கு உதவியாக இருக்கிறது. இது இந்தியா பூரா கிடைச்சா எப்படி இருக்கும்? ஆனா செய்யலையே. ஆக இனி இந்தியா ஃபாலோ பண்ண வேண்டியது திராவிட மாடல். கரெக்டுங்க, யாரோ சொன்னாங்க. கோச்சுக்கிட்டு பிரயோஜனம் இல்லை. நல்லது எங்க இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஆனா மாட்டேன், நல்லா செய்யறவனுக்கு தண்டனை தான் கொடுப்பேன்னு 1 ரூபா கொடுக்கறவனு 29 பைசா ஆகும். இன்னொருத்தர் அங்க 1 ரூபா கொடுக்கிறாரு, அவருக்கு 7 ரூபாயும் 3 ரூபாயும் கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் பொறாமப்படலை. எங்க நம்ம சகோதரர்களுக்கு அங்க கிடைச்சதுன்னா பணம், அவங்களால நல்லா இருக்கட்டும், அடுத்த கியூல நமக்கு வரும்னு நினைச்சிட்டு இருந்தா அங்கேயும் வேலையோ வாழ்க்கையோ முன்னேறிட்டதா ஒன்றும் தெரியல. அவங்கெல்லாம் வேலைக்கு இங்கே வராங்க தமிழ்நாட்டுக்கு. இதுக்கு மேல பெரிய சான்று வேண்டாம். நம்ம தமிழ்நாட்டு இங்க இருந்து குரல் கொடுத்தா ஓடி வர்ற தூரத்துல மீனவர்கள் இருக்காங்க, இங்கே இருக்காங்க. அவங்களுக்காக நீங்க என்ன செஞ்சீங்க? இடைஞ்சலை தவிர என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, இல்லைங்க அது நேரு பண்ணிட்டாரு எப்பவோ அப்படின்னு. ஏன் நேரா பதில் சொல்லவே மாட்டீங்களா? கோணலா தான் பதில் சொல்றீங்களா? நீங்க நேரு செஞ்சது என்னங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த 10 வருஷத்துல என்ன பண்ணீங்கிறது தான் நாங்க கேட்கிறேன்.
இப்போ இங்கேருந்து படகுகள்லாம் போய் அங்கே கைதாகிறதும் நாங்கள் மீட்டு கொண்டு வர்றதும் இதெல்லாம் நடந்துட்டு வருது. ஆனால் இந்த 10 வருடங்கள் இதற்கு முன் இல்லாத மாதிரி அவ்வளவு கைதுகள். அது மட்டும் இல்லை, படகுகள் அரசு மயமாக்கப்பட்டு ஏலத்துக்கு விடப்படுகின்றன. அதுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் இல்லை, நேரு பண்ணாரு. நேரு என்ன பண்ணாருங்கிறது நான் சொல்றேன். தன்னுடைய சொத்து எல்லாம் நாட்டுக்கு எழுதி கொடுத்துட்டு 16 வருஷம் ஜெயிலில் இருந்தாரு. நீங்க நம்ம சொத்தை எல்லாம் ஒரு ஆளுக்கு எழுதி கொடுக்க பாக்குறீங்க. துறைமுகத்தை ஏற்க முடியாது. நான் அதனாலதான் அந்த கோபத்துல தான் இங்க வந்திருக்கேன். அதாவது என்ன பணக்காரனாங்க சொல்றதுக்காக நான் வரல. ஏன் இவங்களை இந்த ஏழ்மையிலிருந்து ஏன் விடுவிக்க முடியாது? ஏழ்மை நிரந்தரமானது அல்லங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பணக்காரனும் அப்படிதான். சரியா வாழ்க்கையை நடத்தலைன்னா தெருவுக்கு வந்துடும். ஆனா உங்க ஏழ்மை நிரந்தரமானதல்ல. ஏன்னா உங்க உழைப்பு இருக்கு. நீங்க வேர்வையை ஒட்டு மொத்தமா எல்லாரும் வேர்வையை வழித்து தூக்கி போட்டீங்கன்னா ஒரு பணக்காரனாவது முழுகாம இருக்க மாட்டான். அவ்வளவு பலம் உண்டு உங்கள் உழைப்புக்கு. இதுல இதெல்லாம் நல்லதா நடந்துகிட்டு இருக்கும் போது அண்ணன் தம்பிக்குள்ள சண்டையை மூட்டுறது, இல்ல ஜாதியை சொல்றது, மதத்தை சொல்றது, இதெல்லாம் தொடர்ந்து இவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க என்ன யாருன்னு கேட்குறீங்களா? நான் சொல்லணுமா? உங்களுக்கே தெரியும். பேர் சொல்ல பயம்லாம் இல்லை, அது உங்க வாயால சொல்ல வைக்கணும்னு. அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க. நான் கேட்டிருந்தா இப்ப தங்கச்சி நிற்கிறாங்க இல்லையா, இந்த சீட்டை எனக்கு கொடுங்கன்னு கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்க. இவங்க கொஞ்சம் ஏமாற்றம் அடைஞ்சிருப்பாங்க. அதுக்காக வரல. நான் இங்க எந்த சீட்ல நான் நிற்பேன்னு எதிர்பார்த்தாங்களோ அந்த சீட்டுக்காக நான் உங்களிடம் ஓட்டு கேட்டு வந்திருக்கேன், இவங்களுக்காக. அதனாலதான் முதல்ல சொன்னேன், இத்தனை கொடிகள் பறக்கிறதே அதெல்லாம் ஒரு கொடிக்காக, தேசிய கொடிக்காக. அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை மறந்து போக செய்து விடுவார்கள் என்ற பயம் இருக்கிறது. அதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. அடுத்த தேர்தல் வருமா வராதா, இவங்க வந்தா அப்படின்னு அறிஞர்கள் பயப்படுறாங்க. அறிஞர்கள் அவங்க பயம் மட்டும் பட்டா போதும், நாம செயல்படணும். மறந்துடாதீங்க, உங்கள் விரல் அசைவில் இந்த சரித்திரத்தை மாற்ற முடியும், உங்களால செய்ய முடியும். ஆமா, இப்ப என்ன பார்த்து கை தட்டிட்டு மறந்து விடக்கூடாது. உங்க கடமைய நாம 60 வருஷமா சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். நான் சிறு பிள்ளையில இருந்து உங்களை பார்த்து கைத்தட்டல் வாங்கிட்டே இருக்கேன். ஆனால் இப்ப எனக்கு உங்களுடைய அந்த ஒரு விரலில் ஒரு புள்ளி, அதுவும் இந்த கட்சிக்காக, இந்த ஏரியாவுக்காக, பாராளுமன்றத்தில் நம் குரல் கேட்க வேண்டும் என்பதற்காக. அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். எங்கள் தொண்டர்களும் அதற்காக தான் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க. அவங்களையெல்லாம் இது நாட்டுக்கான விஷயம், சும்மா இருங்க, நாளை நமதே அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். அதற்காக அவர்களும் சகோதரி வெல்ல வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த சின்னம் உதயசூரியன் சின்னம். பல சின்னங்கள் இருந்தாலும் இங்கே இப்போது தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் இருக்கும் சின்னம் உதயசூரியன் சின்னம். அதை நினைவில் வைத்துக் கொண்டு, நம் நாட்டை நினைவில் வைத்துக் கொண்டு நீங்கள் என் சகோதரியை வெல்ல வைக்க வேண்டும். அப்படின்னா மறுபடியும் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். நன்றி சொல்ல நான் வருவேன். இந்த பக்கமும் திரும்பி நின்று பேச சொல்றாங்க. சொன்னதையே சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆக உங்கள் அன்பு
என்ன 60 வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கு, இனியும் தொடர்ந்து நடத்தும். இந்த நாட்டையும் அந்த அன்பு நடத்த வேண்டும். அதை நீங்க மறந்துடாதீங்க. நாளை நமதே. நடக்க இருக்கும் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மக்கள் நீதி மையம் கைகோர்த்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க வெற்றியை கொடுக்க வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு இந்த தேர்தலில் கூட்டணியாக செயல்படுவதற்கும் இந்த மேடையில் கூட்டணி கட்சி தலைவர்களோடும் செயல்பாட்டாளர்களோடும் நின்று இந்த களத்தில் உங்களோடு இந்த தருணத்தை பகிர்ந்து கொள்வதற்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது நண்பர்களே. வழக்கமாக ஒன்றியத்துக்கு வருகிற ஒரு தேர்தலாக இந்த பாராளுமன்ற தேர்தலை கடந்து போய்விட முடியாத ஒரு சூழ்நிலையை கடந்த 10 ஆண்டுகளாக ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கும் பாஜக அரசு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி சூழலை, நெருக்கடியான ஒரு காலகட்டத்தை நாட்டு மக்களுடைய ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இதை ஒரு தேர்தலாக கடந்து போக முடியாமல் ஒரு மானுட யுத்தமாக கடந்து போக வேண்டிய சூழலுக்கு நம்மை தள்ளி இருக்கிறது. எனவேதான் போகிற இடமெல்லாம் இன்றைக்கு மதவாதத்திற்கு எதிராகவும் ஜாதியத்திற்கு எதிராகவும் பிரிவினைவாதத்திற்கு எதிராகவும் ஜனநாயகத்துக்கு எதிராகவும் களமாடும் போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்தியா காணவிருக்கிறது. ஜூன் 4ஆம் தேதி என்கின்ற அது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நாங்கள் செல்கிற ஒவ்வொரு இடத்திலும் எங்களுக்கு தென்படுகிறது. நண்பர்களே, எல்லோருக்கும் இந்த கூட்டணியில் மக்கள் நீதி மையம் இணைந்த அந்த கணத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய கேள்விகள் இங்கே தொடர்ந்து எங்கள் மீது பாய்ந்த வண்ணம் இருக்கிறது. திராவிட கட்சிகளுக்கு எதிராகத்தான் அல்லது அதற்கு மாற்றாகத்தான் மக்கள் நீதி மையம் தொடங்கினீர்கள், ஆனால் இன்றைக்கு எப்படி அவர்களோடு கைகோர்த்திருக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி நாடு தழுவிய கேள்வியாக இருக்கிறது. நண்பர்களே, உங்களிடலாம் மையம் என்றால் என்ன என்பதை அன்று தொடங்கிய நேரத்திலிருந்தே எங்கள் தலைவர் நம்மவர் ரொம்ப அழுத்தமாக பதிவு செய்து வைத்திருக்கிறார். மையம் என்பது இடதுமல்லாமல் வலதுமல்லாமல் மையமாகவே இருந்து எந்த புறமும் சாயாமல் இருப்பதல்ல மையம். ஒரு சூழலை குறித்து, நாட்டின் நிலவரத்தை குறித்து, ஜனநாயகத்தின் நிலைமையை குறித்து என்ன முடிவு எடுத்தால் மக்களுக்கு நலன் பயக்குமோ அந்த பக்கம் மக்கள் நீதி மக்களின் குரலாக நிற்பதுதான் மையமாக இருக்கும் என்பதை அன்று தொட்டு இன்று வரைக்கும் மக்கள் நீதி மைய தொண்டர்களும் சரி, தலைவரும் சரி, நாங்கள் அழுத்தமாக இருக்கிறோம். அதனால்தான் இந்த நேரத்தில் ஒரு வீட்டுக்குள் இருக்கிற சிறு சிறு கூடல்களையும் பெரிதுபடுத்தாமல் ஓரணியில் எல்லோரும் ஒன்று திரண்டு நிற்க வேண்டியிருக்கிறது. ஜாதியால், மதத்தால், இனத்தால், மொழியால் நம்மளை வேறுபடுத்தி பார்க்க நினைக்கிற பாஜக அரசை இந்திய ஒன்றியத்திலிருந்து அடியோடு வேரோடு பிடுங்கி வெளியே தூக்கி எறிய வேண்டியிருக்கிறது. அதற்கு என்ன பலத்தை இந்த திராவிட கூட்டணிக்கு நம்ம சேர்க்க வேண்டுமோ அதை நாம் கண்டிப்பாக சேர்க்க வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு தான் முரண்பாடுகளோ அல்லது சின்ன சின்ன ஊழல்களோ தூக்கி ஓரத்தில் வைத்துவிட்டு மாநில நலன் கருதி, மக்களின் நலன் கருதி, மாணவர்களின் நலன் கருதி, விவசாயிகளின் நலன் கருதி, மாணவர்களின் நலன் கருதி, மாநில உரிமையை காப்பாற்றுவதற்கும்
மாநில உரிமையை மீட்டெடுப்பதற்கும் ஓரணியில் நின்று கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது என்பதை நாங்கள் அதிகமாக இன்னைக்கு பதிவு செய்து வருகிறோம். நண்பர்களே, இதில் விமர்சனம் யார் யாரை விமர்சிப்பது? உங்களையும் என்னையும் விமர்சிப்பவர்கள் புத்தர்கள் அல்ல. யார் விமர்சிப்பது? தன் தவறை மறக்க நினைப்பவர்கள், பிறரிடம் பேசுவதற்காக காசு வாங்கியவர்கள். இங்கே விமர்சகர்கள் எல்லாம் நாட்டின் மீது அக்கறையில் விமர்சிக்கவில்லை. யாரை விமர்சித்தால் பெயர் கிடைக்குமோ அவர்களை விமர்சிப்பது என்பதில் நோக்கமாக இருக்கிறார்கள். எனவேதான் நண்பர்களே, விமர்சனத்தையும் அவமானத்தையும் தூக்கி ஓரத்தில் வைத்துவிட்டு, இந்த நேரத்தில் அண்ணன் தம்பிகளுக்குள் இருக்கும் சிறு சிறு சண்டைகளை ஓரத்தில் வைத்துவிட்டு, ஜாதிகளாக மதங்களாக இனங்களாக இருக்கும் சிறு சிறு பிரிவினைகளை தூக்கி ஓரத்தில் வைத்துவிட்டு, ஒரே அணியில் நின்று ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாம் தர வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். 10 ஆண்டு காலமாக ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாஜக அரசு, குறிப்பாக பாரத பிரதமர் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த 10 ஆண்டு காலம் வெறும் டெய்லர் தான் என்கிறார். எங்களுக்கெல்லாம் ஒரே கேள்விதான். 440 ரூபாய் இருந்த கேஸ் 1200 ரூபாய் வர்றதுதான் டெய்லர்னா மெயின் பிக்சர் எப்படி இருக்கும்? 10 வருடத்துக்கு முன்பு இருந்த பெட்ரோல் விலை இன்றைக்கு எங்கே போய் நிற்கிறது? இது டெய்லர்னா மெயின் பிக்சர் எப்படி இருக்கும்? ஒரு வீராங்கனைக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம் என்றால் அது டெய்லர்னா மெயின் பிக்சர் எப்படி இருக்கும்? மணிப்பூரில் ஒரு சகோதரியை நிர்வாணமாக நடத்தி செல்வதுதான் உங்களுடைய டெய்லர் என்றால் மெயின் பிக்சர் எப்படி இருக்கும்? விவசாயிகளுக்கு நாங்கள் போராட இடமே கொடுக்க மாட்டோம் என்றால் அது உங்கள் டெய்லர் என்றால் மெயின் பிக்சர் எப்படி இருக்கும்? 3 முறை தடை செய்யப்பட்ட RSS இயக்கத்துக்கு இந்த மண்ணில் போராட்டமும் அணிவகுப்பும் நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கிற ஒன்றிய அரசு, அன்றாடு சோடு போடுகிற விவசாயிக்கு அனுமதியை மறுக்கிறது தான் உங்களுடைய டெய்லர் என்றால் உங்கள் மெயின் பிக்சர் எப்படி இருக்கும்? இப்படி ஆயிரக்கணக்கான கேள்விகளை கேட்கலாம். உங்களுக்கு இந்த மெயின் பிக்சரே, இந்த டெய்லரே போதுமா இல்லை மெயின் பிக்சர் வேணுமாங்கிறத நீங்க தான் கேட்கணும், நீங்க தான் யோசிக்கணும். சரிங்களா? எனவே தான் நண்பர்களே, இப்ப பக்கத்துல நிப்பீங்க, உங்க பக்கத்துல இருக்கிறவங்க ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருந்தாலோ அல்லது பக்கத்துல தெரிஞ்ச தெருவுக்காரவங்களா இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு அவங்களுடைய மதம் என்ன, இனம் என்ன, ஜாதி என்னன்னு தெரியும். ஆனா கொஞ்சம் எட்டி ஒரு 10 அடியில் தள்ளி பாருங்க, உங்களை மாதிரியே ஆர்வமா நிக்கிறவங்க என்ன ஜாதின்னு சொல்ல முடியுமா? என்ன மதம்னு சொல்ல முடியுமா? என்ன மொழி பேசுவார்கள், கலாச்சாரம் பண்பாடு என்னன்னு தெரியுமா? ஆனா ஒற்றுமையை தானே இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஒற்றுமையை குலைப்பதற்கே ஒரு அரசாங்கம், மக்களை பிரித்தாளுவதற்கே ஒரு அரசாங்கம். எங்கள் தலைவர் நம்மவர் சொல்லுவார், நாம் யாருக்கு எதிரி என்றால் ஜாதியத்திற்கு எதிரி. மதத்தின் பேரால் மக்களை பிரித்தாளுகிற எவனாக இருந்தாலும் அவனுக்கு எதிரி. ஜாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் இனத்தின் பெயராலும் மொழியின் பெயராலும் இங்கே வர்ணாபேதத்தை உள்ளே புகுத்தி எவன் எங்களை பிரித்தார நினைக்கிறானோ அவனுக்கு எதிரி என்கின்ற ஒற்றை சிந்தனையில் தான் 1000 விமர்சனங்களை கடந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இந்த மண்ணின் உரிமையை காப்பதற்கும் மக்களின் எதிர்காலத்தை காப்பதற்கும் இங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நான் தொடக்கத்திலே சொன்னேன், இதை தேர்தலாக கடந்து போய் விடாதீர்கள். நம்ம ஊர்ல எத்தனை வாட்டி வெள்ளம் வந்துச்சு, எத்தனை வாட்டி புயல் வந்துச்சு, கொரோனா வந்துச்சா, நிறைய நெருக்கடி வந்துச்சா, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இந்த 10 ஆண்டுகள் நம்ம சந்திச்சோமா, பண நெருக்கடி சந்திச்சோமா? அன்னைக்கெல்லாம் வராத பிரதமர் இப்ப மட்டும் 5 தடவை வராரு, இப்ப 6வது தடவை வர போறார். உங்களுக்கு உங்க கச்சை வளர்ப்பதில் இருக்கிற அக்கறை இந்த நாட்டு மக்களின் நலனை விசாரிப்பதில் இல்லை என்றால் நீங்கள் எப்படி எங்களுக்கு பிரதமராக இருப்பதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? மக்களின் வழிகளை உணராத ஒருவன் தலைவனாக இருக்கவே இருக்கிற காரணம், மக்களுக்கான ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு ஒரு வர்ணாபேதத்தை இந்தியா முழுக்க நீங்கள் பரவி ஒரு தெய்வத்தின் பின்னால், ஒரு நம்பிக்கையின் பின்னால் நின்று கொண்டு முழுக்க முழுக்க மக்கள் எதை நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொரு மதத்திற்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நாங்கள் மதத்துக்கு எதிரானவர்கள் இல்லை, தெய்வத்துக்கு எதிரானவர்கள் இல்லை, பண்பாட்டுக்கு எதிரானவர்கள் இல்லை, கலாச்சாரத்துக்கு எதிரானவர்கள் இல்லை. ஆனால் இதன் பின்னாடி ஒளிந்து கொண்டு
நீங்கள் எங்களை பிரித்தாளுகிற உங்களுக்கு எதிரானவர்கள் தான். இதை அழுத்தமாக சொல்லுகிறோம். காரணம், அவரவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஒரு தெய்வம் இருக்கிறது. உலகத்திலேயே ஒரு தெய்வத்தை ஒரு கட்சிக்கு சொந்தமாக்கின கட்சி இதுதான். முன்பெல்லாம் இஸ்லாமியர்கள் ஆலயத்துக்குள் கிறிஸ்தவர்கள் போவதில்லையா? கிறிஸ்தவர்கள் ஆலயத்துக்கு இஸ்லாமியர்கள் போவதில்லையா? இந்துக்கள் ஆலயத்துக்குள் மற்ற இரு இனத்தவர்கள் போவதில்லையா? ஆனா இன்னைக்கு இந்துக்களோட ஆலயத்துக்குள் ஒரு இஸ்லாமியனோ கிறிஸ்தவனோ போவதற்கு அஞ்சுகிறான். ராமர் சொன்னாரா நான் இந்துக்களுக்கு மட்டும்தான் சொந்தம்னு? எங்க சொல்லியிருக்கார்? எத்தனாவது பக்கத்துல சொல்லியிருக்கார்? சொல்லுங்கள், அதையும் நம்ம விவாதம் பண்ணுவோம். ஏன் இப்படி ஒரு சாராரை மனிதர்களை பிரிப்பது போல தெய்வங்களையும் பிரித்து அவர்கள் மூலியமாக மக்களை பயமுறுத்தி இப்படி நாட்டை பிரித்து ஆளுகிறீர்கள்? ஒருவேளை 5 வருடம் கழித்து இதே ஆட்சி, இந்த 10 வருடத்துக்கு பிறகு மீண்டும் இதை நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்? அவருதான் பணத்தோட கலர் சரியில்லைன்னு பணத்தோட கலர்களா மாத்தினார். ஒருவேளை புதுசா இன்னொருக்கா மாத்துவார். அதுக்கு ஒருவேளை காவி நிறத்துல பணம் அடிக்கலாம். காந்திக்கு பதிலா கோட்சேவோ அல்லது ராமரோ அங்க அச்சடிக்கப்படலாம். அதுதானே செய்ய முடியும். நீங்களும் நானும் நாளை வீட்டை விட்டு வெளியே வரும்போது என்ன உடை உடுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம். இந்தியா என்கின்ற நாடு இந்து நாடாக பெயர் மாற்றப்படலாம். உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று இந்திய ஒன்றியத்தை உலக நாடுகள் உச்சி முகர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது அதற்குள் ஒரு நீங்கள் புகுந்து நீங்கள் நச்சகளை கக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். எப்படி உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று இந்திய ஒன்றியத்திற்கு ஒரு பெயர் இருக்கிறதோ அதே மாதிரி இந்திய ஒன்றியத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக மாநிலம் என்பது தமிழ்நாடு மட்டும்தான். இங்கேதான் நிறம் மறந்து, வேதம் மறந்து, இனம் மறந்து, மொழி மறந்து அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்ச காலத்துல என்ன செஞ்சிருக்காங்கன்னா கூச்சலை போட்டு 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 பாஜக வளர்ந்துட்டதாக ஒரு பிரமிப்பை காமிக்கிறாங்க. ஒட்டுமொத்த ஊடகத்தை 2 வழிமுறைகளில் அவர்கள் அடிமையாக்குகிறார்கள். ஒன்று, இளைச்சவனை பணத்தை கொடுத்து வளர்ச்சிறது. ஒருத்தன் முறைச்சவனை அவனுடைய அதிகாரத்தை முடக்கி உங்களுடைய ஊடகம் நடக்கவே நடக்காது என்று பயமுறுத்துகிறது. ஆனால் ஊடகங்கள் ஜனநாயகத்தின் ஒரு முக்கிய தூண். மக்கள் விரோத செயல்களை தயவு செய்து எந்த ஊடகங்களும் செய்து விடாதீர்கள். அது உங்கள் தலைமுறைக்கு செய்கிற பாவம். காசுக்காகவோ அதிகாரத்துக்கு பயந்தோ தயவு செய்து அது யார் தவறு செய்தாலும் சரி அவர்களுக்கு துணை போய் விடாதீர்கள். ஏனென்றால் ஒரு பத்திரிகை, ஒரு ஊடகம் இன்றைக்கு அதுதான் மக்களை முழுமையாக நம்ப வைக்கிறது. அது மாதிரி கடந்த 10 ஆண்டுகளாக அநேக ஊடகங்களை மிரட்டியோ உருட்டியோ பணத்தை கொடுத்தோ தன் பக்கம் ஈர்த்து கொண்ட அதே பாரத பிரதமர் தான் 10 ஆண்டு காலமாக ஒரு பத்திரிகையை கூட நேரடியாக சந்தித்து உங்களுக்கு பதிலளிக்க முடியலை. அதுவும் கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு இப்போதான் நம்ம ஊர் தொலைக்காட்சியில் ஒன்று உட்காந்து பேசுறாங்க. அதுக்கு எத்தனை வாட்டி ட்ரெயினிங் நடந்துச்சுன்னு தெரியல. ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு பாரத பிரதமர், உங்களை நாங்கள் மதிக்கிறோம். தனிப்பட்ட மோடி ஐயா மேலும் தனிப்பட்ட அண்ணாமலை மேலும் எங்களுக்கு வருத்தமே இல்லை. ஆனால் ஒரு வர்ணாபேதத்தை போதிக்கின்ற ஒரு கட்சியின் தலைவன் பின்னு நின்று கொண்டு பயமுறுத்துகிறீர்களே, அதுதான் வேண்டாம் என்கிறோம். எனவேதான் நண்பர்களே, தோழர்களே, நம்ம போன தேர்தலில் யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டுக்கலாம். நமக்குள்ள சிறு சிறு ஊழல்களும் கூடல்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கலாம். நாளைக்கு நீங்களும் நானும் எதிரணி கூட நிற்கலாம். ஆனால் இந்த தேர்தலில் எக்காரணத்தை கொண்டும் பாஜக அரசை மறுபடியும் இந்திய ஒன்றியத்தில் விட்டால் நாடு என்னதும் இல்ல ஒன்னதும் இல்ல பணக்காரனுடைய கையில் பண்ணை அடிக்கிற நாடாக போய்கொண்டிருக்கும். எனவேதான் நாங்கள் அழுத்தமாக பதிவு செய்கிறோம். எப்படி திராவிடம் எங்களுக்கு முக்கியமோ எங்களுக்கு தேசியம் முக்கியம். தேசியம் என்ற நாட்டுக்குள்ள திராவிடம் என்கின்ற எங்கள் வீட்டுக்குள் 1000 பிரச்சனைகள் இருக்கிறது. இன்று இல்லை என்றால் நாங்கள் நாளை பேசி தீர்த்துக் கொள்கிறோம். ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி 4 பேர் இருந்தா எவங்க ஒத்துமையா இருக்கான்? அக்கா தங்கச்சி 2 பேர் இருந்தா 10 பிரச்சனை இல்லை. முத நாள் சண்டை போட்டுக்கல, ஆனா மறுநாள் பக்கத்து வீட்டுக்காரி நம்ம கிட்ட சண்டை போட்டா 2 பேரும் சேர்ந்து சண்டைக்கு போகல. அதுதான்டா இப்ப நடக்குது. அதுதான் நடக்குது, வேற ஒண்ணுமே இல்லை. எங்களுக்குள் கொள்கை முரண்பாடு இருக்கலாம், இருக்கும். நாளை தென்படலாம், தென்படாமல் போகலாம். அதுக்குள்ள உள்ள பூந்து எலி மாறி கொறிச்சு 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 ஒட்டு மொத்தத்தையும் நீ சூறையாட பார்க்கிற யாரு நீ? இந்த அதிகாரத்தை கொடுத்த மக்களையே இன்றைக்கு பயமுறுத்தி கொண்டிருக்கிறது.
பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மாணவர்களுக்கான சுதந்திரம் இல்லை, விவசாயிகளுக்கான நம்பிக்கை முடங்கி கிடக்கிறது. எந்த மாநிலங்களுக்கும் தன்னுடைய சுயாட்சி முறையை கொடுப்பதற்கு அஞ்சுகிறது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா இந்தியாவே என் கைக்குள்ள வந்துருச்சுன்னு ஒரு பிரமிப்பை உண்டு பண்ணுகிறீர்கள். ஆனா வடக்க ஏமாத்தலாம், தெற்க ஏமாத்தவே முடியாது. பிரதமர் அவர்களே, நான் எல்லா கூட்டத்திலையும் சொல்றேன். நிறைய பேர் சொல்லுவாங்க தமிழ்நாட்டு பக்கம் தலை வச்சு படுத்துறாதீங்கன்னு. அதை கொஞ்சம் நான் மாற்றி சொல்கிறேன். நீங்கள் எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு தான் திருக்குறளை தப்பாக சொல்கிறீங்க, வள்ளுவரை தூக்கி வச்சு சுமக்குறீங்க, திடீர்னு பார்த்தா தமிழில் வணக்கம் நமஸ்தேங்கிறீங்க, என்னென்னமோ சொல்கிறீங்க, புரியலை. ஆனால் அதை விட இன்னும் 2 நிமிடத்தில் நம்ம வருவார். கண்டிப்பாக நான் வரும்போது நானே உங்களுக்கு அந்த அறிவிப்பை கொடுப்பேன், வாங்க. ஏனென்றால் நான் அதை கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன்க்கா. என்னன்னா, ஒருவேளை தமிழ்நாடு தான் உங்களுடைய பேர் கனவாக இருந்தால் நீங்கள் எந்த மாநிலங்களில் எந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் தூங்கினாலும் தமிழ்நாடு எங்கே இருக்கோ அந்த பக்கம் தலை வச்சு தூங்குங்க, கால் வைக்க நினைக்காங்க. கால் வைக்கவே முடியாது. ஒரு காலம் மானமுள்ள கடைசி திராவிடன் இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணில் தேசியமும் காப்பாற்றப்படும், தெய்வீகமும் காப்பாற்றப்படும். ஒரு காலம் மதங்களுக்கு எங்கள் மனிதர்கள் அடிமையாகிவிட மாட்டார்கள். எனவேதான் தயவு செய்து இந்த தேர்தலை வெறும் தேர்தலாக பார்க்க வேண்டாம் என்று சொல்லுவோம். எவ்வளவு அவமானம் தெரிங்களாக இந்த கூட்டணிக்குள்ள மக்கள் நீதி வந்த உடனே எங்கள் கட்சிக்காரர்களுக்குள்ளேயே 1000 முரண்பாடுகள் இருந்தாலும் ஒரு அணியில் சேர்ந்து இது நாம் சண்டை போட்டுக் கொள்கிற தருணம் இல்லை, இணைந்து வேட்டையாட வேண்டியிருக்கிறது என்று இன்றைக்கு ஆளுங்கட்சிக்கு நிகராக எங்கள் தொண்டர்கள் களமிறங்கி வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுங்களா? இந்த மண்ணின் மீது உள்ள பாசம். இதுல வேற நோட்டும் நிறைய கொடுத்துட்டாங்களோ, அதுக்கு தான் சீட்டு வாங்கலையோ ஒரு விமர்சனம். டேய், 50 வருஷம் எங்க நம்ம ஒரு பார்க்காத நோட்டாடா நீங்க கொடுத்துட போறீங்க? இல்ல சினிமா கொடுக்காத சந்தோஷ அரசியல் கொடுத்துற போதா? சினிமா கொடுக்காத புகழ அரசியல் கொடுத்துற போதா? வெறும் பதவிக்காகவும் சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் அரசியலுக்கு வந்தவரல்ல நம்மவர். அன்று தொட்டு இன்று வரைக்கும் 1000 விமர்சனங்களை அவமானங்களையும் தாங்கிக் கொண்டு மக்கள் பக்கமாக நின்று மக்களின் குரலாக ஒலிக்க வேண்டும் என்பதை அன்று தொட்டு இன்று வரைக்கும் ரொம்ப நேர்மையான வெறியோடு களமாடி கொண்டிருக்கிறார். எனவேதான் தயவு செய்து இது சாதாரண தேர்தலாக கடந்து போகக்கூடாது. நான் ஏன் அடிக்கடி சொல்றேன்னா, ஏதோ தேர்தல் அன்னைக்கு போறோம், ஓட்டு போடுறோம், வந்துடுறோம் இருக்காதீங்க. ஒவ்வொருத்தரும் 10 ஓட்டு சம்பாதிக்கணும். இங்க வந்திருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் 10 ஓட்டு சம்பாதிக்கணும். புடிங்க, பகையா காலில் விழுங்க, கெஞ்சுங்க, மன்னிப்பு கேளுங்க. தவறே நடந்தா கூட பரவாயில்ல, ஒரு ஓட்டு சிதறக்கூடாது. இந்த தொகுதியில் அப்பேற்பட்ட ஒரு வெற்றியை நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தால்தான் ஆகா இன்னும் திராவிட நாடை வீழ்த்துவதற்கான அந்த திறன் பாஜகவுக்கு இல்லை என்கின்ற அந்த பயம் பாஜகவுக்கு வர வேண்டியிருக்கிறது. எனவேதான் நண்பர்களே, நாட்டின் நிலைமையும் வீட்டில் இருந்து நாடு வரைக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கின்ற ஒரே காரணத்தினால்தான் ஒன்றிய அரசை மாற்ற வேண்டியிருக்கிறது. இந்திய இறையாண்மையை காப்பாற்றுவதற்கும், ஒற்றுமையை காப்பாற்றுவதற்கும், தேசியத்தை காப்பாற்றுவதற்கும், திராவிடத்தை காப்பாற்றுவதற்கும், பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும், மாணவர்கள் எதிர்காலத்தை உறுதிப்படுத்துவதற்கும், விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கும் நாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களை மிகப்பெரிய வெற்றி வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.